பானு வணக்கம். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பழகி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு வடத்திரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக புகார் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் அளித்த அந்த மனுவில் 2011ஆம் ஆண்டு விஜயலட்சுமி தொடர்ந்த புகாரை அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு அவரை திரும்ப பெற்றதாகவும் அதற்கு பிறகு நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரசியல் காரணத்துக்காக இந்த புகார் மீண்டும் விசாரிக்கப்படுவதாகவும் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கக்கூடிய காரணத்தால் தன் மீதான அந்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி இளைஞரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமானுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு தொடர்ந்து சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதி இளந்தரையன் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்பான விரிவான தீர்ப்பு என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் தற்போது வெளியாக இருக்கிறது. நீதிபதி இளந்தரையன் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மிரட்டல் அடிப்படையில் தான் புகார் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சீமானுடைய தரப்பிலிருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டதன் காரணமாகவே வேறு வழியின்றி விஜயலட்சுமி அந்த புகாரை திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் மேலும் பாலியல் புகார் மற்றும் வன்கொடுமை புகார் என்பது தீவிரமானது, தன்னிச்சையாக அதை திரும்ப பெற முடியாது, முழுக்க முழுக்க மிரட்டல் அடிப்படையில் தான் இந்த புகார் என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜயலட்சுமி தெரிவித்திருக்கூடிய வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்திருக்கூடிய புகார்கள் அனைத்தும் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். சீமானுடைய வற்புறுத்தல் காரணமாக தான் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்திருப்பதும் விஜயலட்சுமியிடம் சீமான் ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி இருப்பதாக புகாரில் விஜயலட்சுமி தெரிவித்திருப்பதும் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். அதிலும் அதை அடிப்படையாக இது முழுவதுமாக இந்த வழக்கை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்ப பிரச்சனை, குறிப்பாக விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்தவித காதலும் இல்லை, முழுக்க முழுக்க இது குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை சம்பந்தமான பிரச்சனை காரணமாகவே சீமானை விஜயலட்சுமி தரப்பு அணுகிய போது அப்போது சீமான் விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அதற்கு பிறகு பழகி அவர் ஏமாற்றியதாக இந்த வழக்கினுடைய இந்த முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது அது உறுதியாக இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க விஜயலட்சுமி சீமான் ஏமாற்றியிருப்பதாகவும் அதன் மூலம் தெரிய வந்திருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த விடயத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, சீமான் மீது விஜயலட்சுமிக்கு எந்தவித காதலும் இல்லை, குடும்ப பிரச்சனை காரணமாக விஜயலட்சுமி சீமானை அணுகும் போது அப்போது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அதற்கு பிறகு பழகியதாகவும் அதன் மூலமாக 6-7 முறை கருக்கலைப்பு செய்திருப்பதாக விஜயலட்சுமி குறிப்பிட்டக்கூடிய புகாரின் அடிப்படையில் அதை முழுவதுமாக ஆராய்ந்து பார்க்கும்போது இது உறுதியாக இருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பானு, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.